6ஆம் நாள் திருவிழா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 6ஆம் நாள் திருவிழா வந்து கரகாட்டம் வச்சுருந்தாங்க. கரகாட்டத்துக்கு வந்து சாப்பாடு எங்ககிட்ட தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 பேருக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருந்தோம். அப்புறம் வந்து ரசம் வச்சுருந்தோம், காரக்குழம்பு, அப்புறம் வந்து கோஸ் கூட்டு, அப்பளம், சாதம் இதான் அன்றைக்கி செஞ்சுருந்தோம். செஞ்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயாச்சு. அன்னதானம் போட்டாங்க. வெஜிடபிள் ரைஸ். எப்பயுமே வந்து அந்த சாமிக்கு எதனா வேண்டிக்கிட்டு அவங்க எப்பயுமே அவங்களால முடிஞ்சது அன்னதானம் எதனா செய்வாங்க. அன்றைக்கி வந்து கரகாட்டம் வச்சுருந்ததுனால கரகாட்டம் நல்லா தான் இருந்தது. நடுவில் என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி எப்பயுமே நான் கரகாட்டம்னா பார்க்கவே மாட்டோம். என்ஜாய்மெண்ட் இருந்ததுனால 4 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கம் தாங்கலைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்போ தான் கொரில்லாவாக வந்தது. அப்புறம் சாமிலாம் நிறையா வந்துருந்தது. சாமி வேஷம்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்தது. கரகாட்டம் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன். நல்லா இருக்காதோன்னு நினச்சேன் நான். பட் நல்லா தான் இருந்தது. நடுவில் என்ஜாய்மெண்ட்லாம் நிறையா இருந்தது. இந்த கொரில்லா வரப்போ ரொம்ப எல்லோரும் பயந்து ஓடுனாங்க. அதில் நானும் ஒரு ஆள் பயந்துட்டேன் ரொம்ப. யாரும் ஆனால் பயப்படாதீங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த பயன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் சாமி வந்து இருந்தது. சாமி வேஷம் வரப்போ நிறைய பேருக்கு சாமி வந்துடுச்சு. அவங்கள பிடிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் சாமி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஆனால் சாமி ஆடிட்டுருந்தாங்க. அப்புறம் ஆளாளுக்கு மூலைக்கு சாமி ஆடுறவங்கள பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னையான டே அப்படி தான் போச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா ஹாப்பியாக திருவிழாலாம் முடிச்சாச்சு. இன்னும் வந்து ஒரு நாள் திருவிழா இருக்குது. அதை நெக்ஸ்ட்டு ப்ளாகில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.